ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் பட்டாம்பூச்சியும் ஃப்ரெண்டான கதை சொல்லட்டுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சான். அந்த காட்டுல நிறைய கலர்ஃபுல்லான பூக்கள் எல்லாம் பூத்துட்டு இருந்துச்சான். அந்த பூக்களோட மனம் அந்த காடு ஃபுல்லா வீசிச்சான். அங்க ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த ஆட்டுக்குட்டி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சியையும் அதன் சிறகுகள் அப்படியே அசைஞ்சு அழகா பறந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த ஆட்டுக்குட்டி அந்த பட்டாம்பூச்சி பக்கத்துல போய் நின்னு, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆடு சொன்னதை கேட்ட பட்டாம்பூச்சிக்கு ஒரே ஹாப்பியா. அது சிரிச்சுட்டு ஆட்டுக்குட்டிக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது அந்த காட்டுல பலமா காத்து வீசுச்சான். காத்து வீசுறத பார்த்து மத்த குட்டி அனிமல்கள்லாம் ஓடி போய் ஒளிய போச்சான். ஆனா இந்த குட்டி பட்டாம்பூச்சி காத்தோட வேகத்தை தாங்க முடியாம காத்துல எங்கேயோ அடிச்சுட்டு போயிருச்சான். அந்த ஆட்டுக்குட்டி காத்தோட வேகம் கொஞ்சம் கம்மியானதும் அந்த பட்டாம்பூச்சிய தேடிச்சான். அங்க அந்த பட்டாம்பூச்சி இல்லையா. அந்த பட்டாம்பூச்சிய தேடி அந்த ஆட்டுக்குட்டி காட்டுக்குள்ள எங்கெங்கயோ போச்சான். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பட்டாம்பூச்சிய நிறைய பூக்கள் நிறைந்த ஒரு இடத்துல இருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அந்த ஆட்டுக்குட்டி பட்டாம்பூச்சி பக்கத்துல போய், இனிமேல் நீ பயப்படாத, நான் உன் கூட எப்பவுமே உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியும் பட்டாம்பூச்சியும் நல்ல ஃப்ரெண்டா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். பாத்தீங்களா குட்டீஸ், பட்டாம்பூச்சியும் ஆடும் கொஞ்ச நேரம் பழகி இருந்தாலும் எவ்வளவு நட்பா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுடன் அன்பாகவும் நட்பாகவும் இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் கதையில உங்களை மீட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.